இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப ஒரு போலீஸ் இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவனும் பக்கத்துல போய் என்னன்னு சொல்லி கேட்பா. உடனே ஹேண்ட் கப்ப போட்டுட்டு விசாரிக்க கூட்டு போற மாதிரி கூட்டு போறாரு. இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுவான், அவன் கேட்கவே மாட்டான். நடுக்காட்டுக்குள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை விசாரிக்க கூட்டிட்டு போல கடத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. அவன் மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லி. அவனும் அந்த இடத்த சுத்தி பாம்பு வச்சிருக்கேன், நீ தெரியாம கால் வச்சு நான் வெடிச்சு செதறிடுவேன்னு சொல்றான். மண்ணுக்கடியில ஒரு பதுங்கு குழி மாதிரி வச்சிருக்கான். அதுக்குள்ள இந்த பொண்ணை கூட்டு போயிடறான். பொண்ணோட வீட்டுல இவ்வளவு நேரம் பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு சொல்லி சந்தேகப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் ஓப்பன் ஆயில வச்சு காட்டுல தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு மேலதான் நடந்து போவாங்க. ஆனா அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொண்ணு தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு கத்துனேனா கண்டிப்பா சுற்றுவேன்னு சொல்றான். அதனால அவங்க கண்ணு முன்னாடியே போனாலும் அவங்கள கூப்பிட முடியல. அப்ப டிவில இந்த பொண்ணை தீவிரமா தேடிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உடனே அந்த சைக்கோ டிவி ஆஃப் பண்ணிடுறான். ஆல்ரெடி ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ண கேஸ்ல மாட்டிருக்கான். நைட்டு இந்த சைக்கோ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த துப்பாக்கி எடுத்துடலான்னு பாக்குறான். கழுத்துல கட்டி இருக்க சங்கிலினால அவனால அந்த துப்பாக்கி எடுக்க முடியல. அவன் திடீர்னு எந்திரிச்சிருவான். இவ உடனே எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிடுவா. கரெக்டா கீழே வந்து மறுபடியும் செயின் போட வரான். இந்த வாட்டி அவன் கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி செயின்லாம் வேணா, நான் வெளியே ஓட மாட்டேன்னு சொல்றான். அவனும் நம்பிக்கையில விட்டுருவான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அவனோட செல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புறான். ஆனா கீழே சிக்னல் கிடைக்காது. உடனே கையை மட்டும் வெளியே நீட்டி அந்த மெசேஜ் அனுப்பிடுவான். அவங்க வீட்டுல போலீஸ்ல காமிக்கிறாங்க. ஆனா இது ஃபேக் மெசேஜா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் இது என்னோட பொண்ணோட மெசேஜ் தான் சொல்லி உறுதியா சொல்றாங்க. டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டதாகவும் அவள் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வரதாகவும் சொல்றாங்க. இவ உடனே துப்பாக்கி வச்சு அவளை சுட போறான். அந்த பொண்ணு அந்த மெசேஜை நான் பண்ணலன்னு சொல்றா. வேணாலும் போனை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றா. அவன் போனை பார்த்துட்டு மெசேஜ் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை போலீஸ் வெளி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களோன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அவன் மெசேஜ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிருப்பான். உடனே இந்த பொண்ணு அவங்கிட்ட அன்பா பேசுற மாதிரி பேசி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா உனக்கு அதிகபட்சமான தண்டனை கிடைக்கும், அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பிருன்னு சொல்றா. நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அவனும் இவன் மேல இருக்க நம்பிக்கையில அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இவ்வளவு அவன் போன அரை மணி நேரம் கழிச்சு அந்த கதவை திறந்து வெளியே வரான். இவளோட சவுண்டை கேட்டு அங்க சுத்தி இருக்க போலீஸும் வந்துருவாங்க.